அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இன்னும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்னும் தீரல. சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் இழந்திருப்பீங்க. மறுமணத்திற்காக முயற்சிகள் செய்தும் முயற்சிகளில் தடைகளாகவே இருந்திருக்கும். சில பேருக்கு வயதானவர்களாக இருந்தாக கொஞ்சம் உடல்நலத்தில் பாதிப்பு, மேலும் சில பேருக்கு பிள்ளைகளால் ஒரு மன வருத்தம், இதெல்லாமும் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் என்றே சொல்லலாம். இது ஒரு பொது பலனாக சொல்கிற ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் தான் இது. இப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய வாய்ப்புன்னா வேலை விஷயத்தில், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டார்ச்சராக இருக்குது, திடீர்னு ஒரு வேலை போயிடுது, அல்லது ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு ஏற்படும். இந்த சனியும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்தே இருக்குது. அதுவும் குறிப்பாக ரெண்டு ரொம்ப க்ளோஸாகவே கன்ஜெக்ஷன் ஆகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் சாரம் மாறுறாரு. அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி. செவ்வாயும் அதே நேரத்தில் தான் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ இரண்டு கிரகங்களும் சேரும் போது கடுமையான முயற்சிகளை செய்வீங்க. அந்த கடுமையான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பாவ கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த இளைய சகோதரர் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது இளைய சகோதரருக்கே கூட சில பிரச்சனைகள் வரலாம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்போ தவிர்க்கணும். பிளாட் வாங்குறது, நிலம் வாங்குறதெல்லாம் தவிர்த்துடணும். அதை மட்டும் நீங்கள் செய்யணும். அப்படி வாங்குறதா இருந்தால் டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். அது கொஞ்சம் தள்ளி கூட போடலாம், ஒரு மாதம் தள்ளி கூட நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா புதனும் வக்கரமாக இருப்பார். இதே காலகட்டத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்கரமாக இருக்கிறார். அப் டு ஏப்ரல் 25ஆம் தேதி வரலுமே 4ஆம் இடத்துல புதன் வக்கரம். ஆனால் அந்த இடத்துல நீச பங்கம். சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அதனால் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு செய்தியோ, ஒரு ஊதிய உயர்வோ, அல்லது ஒரு இடமாற்ற செய்தியோ நல்ல செய்தியாகவே அது வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். ஆர்டர்கள் கிடைச்சி சேல்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க. புதிய ப்ராஜெக்ட்கள்லாம் சைன் ஆகும். அதே போல் இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான ஃபண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடனாகவோ அல்லது மற்றவர்கள் உதவக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக நண்பர்களின் உதவி கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் இடத்துல புதன் வக்கரமாகிறது. 7க்குரியவன் 4ஆம் இடத்துல வக்கரமாகும் போது நீச பங்கம் ஆகிறாரு. அப்போது நட்புக்கள் வழியில் கூட உங்களுக்கு ஆதரவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த மனக்கசப்புக்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒன்றாவே இருக்கிறீங்க, பிரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகள் கூட பெருசாக இருக்காது. வாழ்க்கை துணைவருடைய ஆதரவு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார். கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் இப்போ வாழ்க்கை துணைவரோட சப்போர்ட்டால் சில பேர் பார்த்தீங்கன்னாக்க ஆபரணம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாவே திக்பலம். இவர் 6க்குரியவன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நலம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வீடு சொத்து சம்பந்தமாக கடன் வாங்கி வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். ஆனால் ஒரு மாதம் தள்ளி வாங்கிறது நல்லது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா அந்த கடன் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் வீடு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த மாதத்துக்கே அதற்கான திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க சூரியன், புதன், ராகு இந்த கிரக சேர்க்கை அங்கே இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். தொழில் விஷயமான பயணங்கள் நிறையவே செய்வீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். போன காரியம் என்ன ஆகும்னாக்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வீடு சம்பந்தமான சில பிரச்சனைகளால் வீடு மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். அது நல்லாவே இருக்கும். இருக்கிற இடத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால சில பேருக்கு சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வீடு மாற்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த மாதம் பூரா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்க நிறைய முயற்சி பண்ணணும். நிறைய முயற்சிகள் பண்ணும் போது அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகும். அதே போல் உடல்நல விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியான உணவு சரியான வேலையில் சாப்பிடும்போது எந்த பாதிப்பும் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ திரிகோணஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக தான் முயற்சி செய்வீங்க. பிள்ளைகளால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை தான்.
பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பிள்ளைகளுக்கு வரன்கள் அமையக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாக்க வரன்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த 4ஆம் இடத்துல வந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்பாளினர் ஏதோ ஒரு வகையில் உங்களை விரும்பி வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது உறவுகள் ஏற்படும். உறவை தேடிய பறவைன்னு கூட நான் போன மாதம் வீடியோ டைட்டில் வச்சு போட்டிருப்பேன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் தேடக்கூடிய உறவுகள் உங்களையே தேடியே வரும். அதாவது புதன், வக்கரம், சுக்கிரன், ராகு இந்த கிரக சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினரால் சுகம் வரும். சில பேருக்கு வந்து பிரிந்த காதலர்கள், பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த உறவால் உங்களுக்கு நன்மையா இந்த மாதிரி புதிய உறவுகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, தனித்து இருக்கீங்க, உறவு இல்லை, பிரிஞ்சிருக்கீங்க, வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, சண்டை சச்சரவாக இருக்குது, தற்காலிகமாக தான் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து சேரத்துக்கான முயற்சிகள் செய்யலாம். தாராளமாக சேரத்துக்கான வாய்ப்புகள் வரும். வழக்குகள் போட்டிருக்கீங்கன்னா தான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். கலசர தோஷம் இருக்கலாம், தார தோஷம் இருக்கலாம். அதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அதே போல் வாழ்க்கை துணைவருக்கு அதே போல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, சச்சரவுகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடந்திருக்கும். அப்படி நடந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் வழக்குகள்லாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் சாதகமான தீர்ப்புகள் உங்கள் பக்கம் பாசிட்டிவாக தீர்ப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்காக இப்போவும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வரதுனால நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம குரு பயிற்சி பலன்கள்லையே. அந்த வகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிரிகள் வருவார்கள், ஆனால் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். இந்த நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை டம்ப் பண்ணிவிட்டு மேலதிகாரிகள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அல்லது சக பணியாளர்களால் சில தொல்லை இருக்குது, அல்லது எதிரி தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னாக, அல்லது சகோதர வகையில் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர் வகையில், ஏன்னா சனியும் செவ்வாயும் சேரும்போது இளைய சகோதரர் வகையில் மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பகை பிரச்சனைகள் இதெல்லாமும் உங்களுக்கு வந்து இந்த குரு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால சித்திரை மாதத்துலேருந்து குறிப்பாக மே 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் ஒரு நல்ல காலத்தை நோக்கி தான் நீங்கள் பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. உடல்நலம் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு முக்கியமான அறிகுறியே அதுதான். அதை மட்டும் போதுமானது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையும். வேலை மாறுதல்கள் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணலாமா, தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும். அதே போல் வீடு மனை வாங்குறத மட்டும் ஒரு மாதம் தள்ளி சித்திரை மாதம் வாங்குங்க. அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வாங்குறது நன்மையை கொடுக்கும். வீடு மாற்றம் கூட பார்த்தீங்கன்னாக்க வாடகை வீட்டு மாற்றம் கூட அப்போ செய்கிறது நல்லது. அதே போல் இந்த சூரியன் வந்து 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்துக்கு குருவோட வந்து சேர்றாரு. ஸோ லாபஸ்தானத்துக்கு குருவும் சூரியனுடைய பார்வையும் இருக்கிறதுனால லாபங்கள் ஏற்படும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய 9ஆம் அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது நன்மை தான். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அல்லது சில பேர் பூர்வீகத்தில் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, அல்லது வெளிநாட்டிலே இருக்கீங்கன்னா கூட ஒரு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். பூர்வீகத்துக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு வரன் அமையும், அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த மன வருத்தங்கள் நீங்கும். 10ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறாரு. இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் வக்ரமாகும் போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக அலைச்சல்கள் பயணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகும். வக்ரமாகிறதுனால சொல்கிறேன். ஏன்னா நீச பங்கமாகும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட வேலையில் ஒரு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்குலாம் வரும். வேலையை விட்டுட வேண்டிய சூழ்நிலை. உடனே வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு நிறுவன மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு, அல்லது வேலை மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். அதுதான், அது கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் சரி. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் தன்னுடைய கடையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தையோ அல்லது தொழிலையோ மாற்றக்கூடிய எண்ணங்கள் இப்போ இருக்கும். மாற்றி யோசிப்பீங்க. அதன் மூலம் ஆதாயங்கள் வரும், லாபம் வரும், பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சொல்ல போனாக்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு நீட் போன்ற கோர்ஸு ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்கன்னா நல்ல எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பு, நல்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றி கவலை இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உங்கள் உடல்நலையும் கவனம் செலுத்திங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற இடங்களில் நம்ம ஈடுபடலாமா அப்படின்னாக்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் ஈடுபடலாம்.
இந்த மாதத்தோட பிற்பகுதி என்பது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் வந்து 5ஆம் பாவகத்துக்கு வரும்போது குருவோடு சேரும்போது மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கரெக்ஷன் முடிஞ்சு ஓரளவுக்கு முன்னேற தொடங்கும். அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வாங்கலாம். உங்கள் சுய ஜாதகத்திலையும் புதன் நல்லா இருந்து வக்கரமாகலை, அஸ்தங்கமாகலை, ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம். உங்கள் தசாபுக்தி பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இரும்பு தொழில், பழைய பொருட்கள் வியாபாரம் செய்கிறது, விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஹார்ட்வேரு, கட்டுமானம் மற்றும் கல்வித்துறை, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் தான். புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாக்க, வேலை இல்லாதவர்களாக இருந்தாக்க வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அமாவாசை நாட்களில் அகத்திக்கீரையை பசுமாற்று கொடுங்க. செவ்வாய் வழிபாடு நல்லது. நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து நீங்கள் வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு 9 சுற்றி வாங்க செவ்வாய்க்கிழமையில். அது நன்மையை கொடுக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 4 வாரத்துக்கு போயிட்டு வாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க துவரம்பருப்பு தானம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கடன் குறையும். எதிரி தொல்லை நீங்கும் முக்கியமாக. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.